ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து இட்லி உப்புமா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து ஒரு 8 இட்லி எடுத்து வச்சுருக்கிறேங்க. அதை நல்லா உதுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த இட்லி உப்புமாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேங்க. கூடவே காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 பல் பூண்டும் சேர்த்துக்கலாங்க. இதை வந்து தண்ணி விடாமல் ட்ரையாக மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ இட்லி உப்புமா தாளிச்சிக்கலாங்க. நான் வந்து ஒரு வானிலையில் ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் காஞ்சோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இந்த கடுகு உளுந்தெல்லாம் நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்திக்கலாங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது நம்ம உதுத்து வச்சுருக்கிற இட்லியை இதோடு சேர்த்து வதக்கலாங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இதுக்கு வந்து உப்பு சேர்க்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இட்லிலையும் உப்பு இருக்கும், முதல்ல வெங்காயத்து கூடயும் போட்டிருக்கோம். பத்தலைனா மட்டும் கொஞ்சமாக சேர்த்து போட்டு வதக்கலாங்க. இப்போ கடைசியாக அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்திக்கலாங்க. இதை ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம இட்லி உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த இட்லி உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கெல்லாம் எதுவும் வேண்டாங்க. சும்மாவே ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.